அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித காவல் தூதர்கள் விழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 57 முதல் 62 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். உலகம் படைக்கப்பட்ட போதே நீரில் அசைவாடி உலகை காத்து கொண்டிருந்த காவல் தூதர்கள் மீதான வணக்கம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அங்கீகாரம் பெறாமலே மக்கள் மத்தியில் இருந்து வந்தது. திருத்தந்தை 5ஆம் பவுல் மற்ற விழாக்கள் போல காவல் தூதர்களுக்கும் விழா கொண்டாட 27 செப்டம்பர் 1608 அனுமதி வழங்கினார். திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் காவல் தூதர்களுக்கென்று ஒரு தனி நாளை ஒதுக்க ஆர்வப்பட்டார். புனித மிக்கேலின் விழா கொண்டாடிய பிறகு எந்த நாள் எந்த புனிதருக்கும் ஒதுக்கப்படாமல் அண்மையில் இருக்கிறது என்று ஆராய்ந்தார். அக்டோபர் 2ஆம் தேதி இருந்தது. எனவே அந்த நாளே காவல் தூதர்கள் விழாவுக்கான நாள் என்று அறிவித்தார். நாம் எங்கே சென்றாலும் சரி, அங்கெல்லாம் நம்முடன் காவல் தூதர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். புனித அகஸ்டீன், மனித ஆன்மா எத்துணை விலையேற பெற்றது எனில் அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார். புனித ஜெரோம், உன் காவல் தூதரை மதித்து நடந்து கொள் என்கிறார் புனித பெர்னார்து. வானதூதர்களின் பணியாக 3 வகையான பணிகளை திருமறை நூல்கள் நமக்கு கூறுகின்றன. ஒன்று, இறைவனை துதிப்பது. 2வது, இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது. 3வது, மனிதர்களை கண்காணிப்பது. ஒன்று, இறைவனை துதிப்பது. அக்டோபர் 2ஆம் நாள் காலை ஜெபத்தின் 2வது முன்மொழியில் தூயவர் 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 என்று வானதூதர்கள் புகழும் இறைவனை புகழ்வோம் என வாசிக்கிறோம். 2வது, இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது. வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட என்று இறைவன் மோசேயிடம் கூறுகிறார். 3வது, மனிதர்களை கண்காணிப்பது. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு. தாவீது தமது பாடலில், நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். திருப்பாடல் 91:11 என்று பாடுகிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் செல்லும் பயணத்தில் காவல் தூதர்கள் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்கின்றேனா? காவல் தூதரை மதித்து ஒவ்வொரு நாளும் இறைவன் முன்னால் நற்செயல்கள் செய்கின்றேனா? இறைவனின் செய்தி தொடர்பாளராகிய காவல் தூதர்களை புரிந்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் செல்லும் பயணத்தில் காவல் தூதர்கள் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளவும், காவல் தூதர்களை மதித்து இறைவன் முன்னால் நற்செயல்கள் செய்யவும், இறைவன் செய்தியாக திகழும் காவல் தூதர்களை புரிந்து வாழும் வரத்தை தாரும். ஆமேன்.